எங்களுக்கு அந்த சாக்லேட் காஃபியை மட்டும் சொல்லலாமா? அது ரொம்ப பழைய சாக்லேட் ஆயிடுச்சுப்பா இன்னும். சாய் அபியங்கருக்கும் தெரியல. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர், பிகாஸ் அவர் வேற ஜெனரேஷன். ஓகே. ஆமா, சோ அவருக்கு சுத்தமா தெரியல அது. ஓகே. பை சான்ஸ் தான் கோயின்சிடென்ஸ் வந்துச்சாங்க பாருங்க, அங்க பாருங்க. பெஸ்ட் கொரியோகிராஃபர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கீங்க. பட் இருந்தாலும் பேன் இந்தியா ஸ்டாரா எல்லா லாங்குவேஜ்லயும் போயிட்டு கலக்கிட்டு இருக்கீங்க. ஓவரா இருக்கு. ஃபேமிலியோடலாம் டைம் ஸ்பெண்ட் இல்ல பண்ண முடியல. இல்ல அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றாங்க எனக்காக, நிறைய விட்டு கிடுக்குறாங்க. அது ரொம்ப அவங்க தான் நீ போப்பா நீ பார்த்துறேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க ரொம்ப பேசவும் மாட்டேன், சைடில் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாவம். அவங்க எங்கேயாவது ஒரு நாளைக்கு கூட்டின்னு போகணும் ட்ரை பண்ணுறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆமாம் கூட்டின்னு போகணும். நீங்கள் போனீங்க பார்த்தீங்க இப்போ பேங்காக்லாம் போய் அந்த மாதிரி தான் போகணும் ஆசை. நானும் பேங்காக்கு, ஆனால் வந்து ஃபேமிலியை கூட்டின்னு போக முடியாதுல்ல. ஏன் கூட்ட போக முடியாது? தனியாக போனால் இல்லை பாடே. சரி பேங்காக்கெல்லாம் போனால் பன்னீர் சோடா குடிச்சிட்டு இருப்போம், ஜாலியாக சுற்றுவேன். ஏதோ தலைவன் அப்படியே மியூசிக் தார் என் தலைவன் கூட வந்து அப்போ 2 மணிக்கு மேலே தான் அதெல்லாம். அடுத்த விருது யாருக்கு போகுது அப்படின்றத பாத்துறோம். Thank you, Ashwini ma'am, for giving it to me. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பவளமல்லி பவளமல்லி ஜனனி எல்லாருக்கும் வணக்கம். Good evening everyone. Thank you so much Provoke family க்கு இந்த award கொடுத்ததுக்கு. I feel really honored to be here among such winners. Yes. But thank you and the AVO ரொம்ப it's a lot to live up to. But yeah, it's been an amazing year and I hope it's been amazing for all of you. And thank you again for this appreciation. It means a lot, Provoke. Thank you. Super. So creative force of the year, I think it's very very apt. ஏன்னா வந்து இங்க பாருங்களேன், ஸ்ருதி ஹாசனை பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஒன்னு சொல்ல போறோம். ஏன் ஒன்னு சொல்லணும்னா, சரி சரி, எல்லா ஸ்டேஜ்லயும் ஏதோ ஒரு அவார்ட் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப். கரெக்டா? ஏன்னா நாட் ஜஸ்ட் ஆக்டிங், சிங்கிங், மியூசிக், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வி ரியலி அட்மையர் தட். Thank you so much. Yes. So நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு த்ரோட் சரியில்லைன்னு வேற சொல்லியிருந்தீங்க. நான் உங்களை பாட வைக்க போறது இல்லை. ஓகே, சாரி, மன்னிச்சிடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல உங்களுக்கு. Thank you Kiki, you're a sweetheart. Okay, fine. ஆனா we have some few questions. அது மட்டும் கேட்கலாம் இல்லையா? சாரி, திட்டாதீங்க. என்னையும் தாங்க மேம் திட்டுவாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க. இந்த பொண்ணு தான் கெடுத்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து திட்டுவானுங்க மேம். பேட் ஃபெல்லோஸ். ஓகே, சோ LED சில क्वेश्चंस மட்டும் இருக்கு, அது மட்டும் பண்ணிடலாம் இல்லையா? யூ ஆர் ஓகே ரைட்? Yes, yes. ஓகே, சரி. LED play please. வாவ் வாவ், 2 பேரையும் ஒரே ஒரு போஸ்டர்ல பார்க்கிறதுக்கே சத்தம் ரொம்ப நேரம் அடிச்சிட்டே இருக்கு. Both so handsome. யா மேம். மேம் of course உலக நாயகன், எங்களுடைய ஃபேவரட் தமிழ் சினிமாக்கு எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். இன்னொரு சைடு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூலி படத்தில் வேற வந்து நீங்கள் உங்களுடைய காம்போவே ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த படத்தில் நீங்கள் இருந்தா? இல்ல 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 இல்ல, கிளியரா சொல்லிடுறேன். பட் எல்லாரும் மாதிரியும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நெல்சன் சார் என்ன பண்ண போறாருன்னு.
அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அப்பாவோட ஃபேன் எல்லாருக்கும் தெரியும், பட் கூலி பண்ணதுக்கப்புறம் பர்சனலி நான் ரஜினி சாரோட பெரிய பெரிய ஃபேன் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி. அண்ட் இவங்க 2 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்கோம். நான் ஜஸ்ட் மெட் போத் ஆஃப் தெம் ரீசென்ட்லி. ரெண்டுமே அமேசிங்காக இருக்காங்க. இட்ஸ் அ ட்ரெஷர் டு அவர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் எங்கள் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு இட் வில் பி அ ட்ரூ செலிப்ரேஷன் சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களை மாதிரி நாங்களும் வெயிட்டிங். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015ல் ஜி புலி படத்தில் உங்கள் பேர் பவளமல்லி தான். பவளமல்லி. அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு யூனிவர்சல் இல்ல கனெக்ஷன். சத்தியமா இல்ல. சாயாபியங்கருக்கும் தெரியல. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர், பிகாஸ் அவர் வேற ஜெனரேஷன். ஓகே. ஆமா, சோ அவருக்கு சுத்தமா தெரியல அது. ஓகே. பை சான்ஸ் கோயின்சிடென்ஸ் வந்துச்சு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. பவளமணி and it's பவளமல்லி. வாவ், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குன்னு நினைச்சிட்டோம் நாங்க. இல்ல இல்ல சுத்தமா இல்ல, ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ். பட் லைஃப்ல அப்படி நிறைய நடக்கும். ஆமாமா, கண்டிப்பா நடக்கும். சூப்பர் சூப்பர். ஆல்ரைட், பவளமல்லியை நம்ம அம்சிடுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் த்ரோட்லாம் சரியில்லை, அதனால அவங்கள வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. Thank you so much once again and congratulations. Thank you ma. Thank you. அடுத்த அவார்ட் கொடுக்கிறதுக்கு can you please stay back? Yes. Yes, best choreographer, Sandy Master. ஸ்ருதி மேம் நீங்க இருக்கணும். ஆமா பாருங்க. லவ்விடா, லவ் ஆடலாம். ஏன்னா எல்லாரும் உங்களோட சாக்லேட் காஃபி, உங்களோட ஃபேவரட் காஃபி எல்லாருமே. லவ்விடா, லவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த அவார்டு ஃபஸ்ட் டைம் ப்ரோக்கு வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. பெஸ்ட் கொரியோகிராஃபர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கீங்க. பட் இருந்தாலும் பேன் இண்டியா ஸ்டாரா எல்லா லாங்குவேஜ்லயும் போயிட்டு கலக்கிட்டு இருக்கீங்க. ஓவரா இருக்கு, அதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் தமிழ், அந்த பக்கம் மலையாளம், அந்த பக்கம் தெலுங்கு. ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஏன்னா ஒரு டான்சர் சாண்டியை கொரியோகிராஃபராக பார்த்து இப்போ ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மராக பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சாண்டி அவர்களே. பயங்கர பிஸி அவர்களே. எப்படி அப்படியே கூப்பிடுக்கி. ஓகே, என்ன எப்படின்னா இவ்வளோ பிஸியாக இருக்கும் போது உங்களுக்கு ஃபேமிலியோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஃபேமிலியும் அவார்ட் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்தால் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் கொஞ்சம் கஷ்டம் தான். அது அவங்க விருது இருக்கிற மாதிரி சாண்டியோட பேர் இருக்கு. இல்லை, அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எனக்காக நிறைய விட்டுக்கிடுறாங்க. அது ரொம்ப அவங்க தான் நீ போப்பா நீ பார்த்துறேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க ரொம்ப பேசவும் மாட்டேன். சைடில் ஏதாவது யோசிச்சுனே இருப்பேன். அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாவம். அவங்க எங்கேயாவது ஒரு நாளைக்கு கூட்டின்னு போகணும், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆமாம் கூட்டின்னு போகணும். நீங்கள் போனீங்க பார்த்தீங்க, இப்போ பேங்காக்லாம் போயிட்டு வந்தீங்க. அந்த மாதிரி போகணும் ஆசை. நானும் பேங்காக்கு. ஆனால் அந்த ஃபேமிலியை கூட்டு போக முடியாதுல்ல. ஏன் கூட்டு போக முடியாது? தனியாக போனால் இல்லை பாடே. சரி, பேங்காக்கெல்லாம் போனால் பன்னீர் சோடா குடிச்சுன்னு இருப்போம், ஜாலியாக சுற்றிட்டு. ஓகே, ஸோ ஸ்ருதி மேம் வச்சு எப்போ வந்து கொரியோகிராஃபி பண்ண போறீங்க? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆல்பம் பண்ண வேண்டிய இவங்க பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ருதி மேமோட டேடி கமல் சாருக்கே சூப்பரா வேற லெவல்ல. ஏன்னா அவரு ஆடினாருன்னா எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஆடுறத சார் பார்த்துட்டு வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல மேம் ஸ்ருதி மேம் நீங்க சொல்லுங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? சாண்டி மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி சாண்டி மாஸ்டர்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால தான் நான் கிளம்பிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே நிற்கிறேன். அவங்களுக்காக இருந்தாங்க. கரெக்ட். ஸோ அப்போவே சொன்னார் தட் இஸ் வெரி டேலண்டட். எனக்கு அவரை பற்றி அவ்வளோ தெரியல அப்போ. பட் அந்த கொரியோகிராஃபி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் எவ்ரிபடி எல்ஸ். ஆமாம், ஹி இஸ் வெரி டேலண்டட் அண்ட் வெரி ஃபன்னி அண்ட் வெரி மேட். ரொம்ப மென்டல் இவர். ஆக்சுவலி ரொம்ப மென்டலா பட்டு உண்மையாக சொல்லிட்டீங்க. ஜாலி தான். ஆமாம், இல்லை இவன் சீக்கிரத்தில் நான் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டான்ஸை தாண்டி இப்போ வந்து பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி இருந்தது? வெரி வெரி ஹாப்பி. எவ்வளோ ஒரு டேலண்ட்ஸ், திறமைகள் எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வராரு. அண்ட் ஐ எம் ஷோர் இன்னும் இருக்குது. வேறு என்ன பண்ணுறீங்க மாஸ்டர் சொல்லுங்க? டைரக்ஷனா என்ன, ப்ரொடக்ஷனா என்ன சொல்லுங்க, பண்ணுவார். இஸ் வெரி டேலண்ட்.
இல்லை டைம் இருக்குது, அது இப்போ இல்லை, பட் இருக்குது இப்போ ஆக்டிங் அது கொஞ்சம் போயின்னு இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக பார்க்கலாம் ஆக்டிங். டைம் இருக்கு. சூப்பர். அவங்க சொன்ன மாதிரி கருப்பு படத்துல உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே சாண்டி? இல்லை நானே எதிர்பார்க்கல. சத்தியமாக வந்துட்டு ஆக்சுவலாக பாலாஜியா கூப்பிட்டது வந்துட்டு சாங் கொரியோகிராஃபி தான் கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி சீக்வன்ஸ் சொல்கிறப்போ ஐயா இது வந்து இது எல்சியூவில் இருக்குது, அது எப்படி இதில் வரும்னு தெரில, நீங்கள் அது பர்மிஷன் ஆகணும். அப்போ லோகேஷ் சார்கிட்ட அவர் பேசி நம்ம ஐயாவும் வந்துட்டு பேசிட்டு ஓகே டன் இன்னொன்னே அதுக்காக ஒரு நாள் வச்சு ஷூட் பண்ணேன். நல்லா இருந்தது. அதுவும் வந்து திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணுறப்போ எனக்கு நான் சிரிச்சுனே தான் இருந்தேன் சூர்யா சார் முன்னாடி. சாக்லேட் காஃபி சாக்லேட் அந்த டீமே பண்ணியிருந்தாங்க. ஆமாம் நல்லா இருந்தது. எங்களுக்கு அந்த சாக்லேட் காஃபியை மட்டும் சொல்லலாமா? அது ரொம்ப பழைய சாக்லேட் ஆயிடுச்சுப்பா இன்னமும். இல்லை நாங்கள் மறுபடியும் சூடு பண்ணி கூட குடிச்சப்போம். இல்லை கிஷ்கிந்தபுரியிலையோ இல்லை லோக்காலந்தோ எந்த டைலாக்காவது ஏதாவது ஒன்று, ஏன்னா மக்கள் ஆசை. எஸ் சாண்டி லைவா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் சாண்டிக்கு. இது நிறைய பார்த்துட்டாங்களே மறுபடியுமா? நல்லா இல்லை, எல்லாம் ரெடியா இருக்காங்க பார்க்கறதுக்கு. டான்ஸ் தான். டான்ஸ் ஆடுவீங்க ஏன்னா ஓகே மியூசிக் போட்டுருவோமா? பண்ணுவோமோ? இருங்க எங்ககிட்ட ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ் கனவுல லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்காங்க. என்னது இது? இது விட மாட்டீங்களா? இல்லை அவை பன்னீர் சோடா எடுத்துன்னு வந்துடுறாண்ணா இவங்க. கொடுங்க ஓ பன்னீர் சோடா. பன்னீர் சோடா வந்திருக்கா? அது 2 மணிக்கு மேலேனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. எங்களுக்கெல்லாம் தெரியலையே அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு. இது பன்னீர் சோடா உள்ள, இது கோலி சோடா ஆனால் உள்ள பன்னீர் சோடா இருக்குது. என்ன பண்ணோம்? ஆஹா, பன்னீர் சோடான்னு போடும்போது பின்னாடி ஒரு எல்இடி ஒன்று போட்டாங்க. இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ் சார், கவின் ப்ரோ அண்ட் கவினுக்கு சம்மந்தமே இல்லை இதெல்லாம் பன்னீர் சோடால. ஃப்ரெண்ட்னால கேட்டோம். பன்னீர் சோடா தானே இவங்க கூட யார் கூட குடிக்கணும் அப்படின்றது தான். பன்னீர் சோடாவா? பன்னீர் சோடா. ஆல்ரெடி நீங்கள் மிஸ்கின் சாரோட சேர்ந்து பன்னீர் சோடா குடிச்சிட்டீங்க. தவிர்த்து இல்லை 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 நம்ம ஐயா கூட எப்பவுமே பன்னீர் சோடா குடிப்பேன், ரஞ்சித் அண்ணன் கூட குடிப்பேன். அதோ தலைவங்கிறாப்பிலையா மியூசிக் டார் என் தலைவன் கூட வந்து அப்போ போவோம் 2 மணிக்கு மேலே தான். அதெல்லாம் அப்போ தான் பிரைட்டாக இருப்பாப்பில் என் தலைவன். ஆமாம், ஏன்னா அவர் இல்லை அவர் இப்போ தான் மியூசிக் டைரக்டர், அவருக்கு தெரியும்ல. அவர் மியூசிக் அவர் வாசிக்க நான் ஆஹா சொல்ல ரெண்டு கட்டை பிடி பார்த்தாலே 3வது கட்டை எப்படி ஒரே கட்டமைப்பாக இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அந்த தலைவன் வந்து வேற ஒரு செல்லக்குட்டி அது. எஸ் சூப்பர். அது இப்போ குடிக்கிறீங்களா? இது வேறு சீலோட குத்துறது பிரிதல். இல்லை கண்டிப்பாடா அந்த ஸ்டேஜ் ஏறினாலே அதுதானே பிரச்சனை. யாராவது மிமிக்ரி ஏறினா மிமிக்ரி பண்ண சொல்கிறது, சிங்கர் ஏறினா பாட சொல்கிறது, யாராவது படத்தில் பெஸ்ட்டு சீனு பண்ணியிருந்தா அந்த சீனை பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறது. இல்லை இது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்களே எல்லா. இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் ஏறினா பிரதர் உங்களை ஏறினா ஏதாவது சீனை டைலாக் பேச சொல்லுவாங்க. ஆமாங்க, டைரக்டர் மட்டும் அதாவது நாங்கெல்லாம் இதை வந்து இங்க பாருங்க சாண்டி மாஸ்டர், நாங்க இதெல்லாம் திரையில பார்த்துருக்கோம். பாலசாரன் ஏன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் கவுண்டர் போடுவான். தெரியும் நீங்கள் கேட்பீங்கன்றனால அவனே கவுண்டர் போட்டுருவான், பிரச்சனை இல்லை. லைவா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வேற இப்போ நான் மக்களுக்கு மோனிகா சாங் போட்டு என்னையும் வந்துட்டு இல்லை மோனிகா கிடையாது. இந்த வாட்டி வித்தியாசத்தை ஏற்படுத்துறோம். பாருங்க ப்ராப்பர்ட்டியே இந்த வாட்டி கூலி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட சிட்டுக்கு அழகா ஆடி இருப்பீங்க. அந்த கர்ச்சீஃப் ஸ்டெப் மட்டும் அவங்களும் ஈஸியாக ஆடுவாங்களே. கர்ச்சீஃப் ஸ்டெப் மட்டும். நீங்கள் மோனிகா இல்லையா? மோனிகா வந்து பூஜா கிட்டே, நீங்கள் வந்து இவங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் போடுறோம். சிம்பிள். மோனிகா ஓகே. மோனிகா ஐயா, மோனிகா ஈஸியாக இருக்கும், ஜாலியாக ஆகிட்டு போல. வாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் மோனிகா இல்லையா? மோனிகா பூஜா கிட்டேயா? நீங்கள் மோனிகா இல்லையா? நீங்கள் சுதி ஐயா. நீங்கள் வாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்குறாரு, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மியூசிக். ஆஹா, சும்மா ஜாலியாக. டன்ரா செல்லுங்களா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சாண்டி. நீங்கள் வந்து ஒரு பண்டில் ஆஃப் டேலண்ட், பவர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜின்னு தான் சொல்லணும். ஒரு நார்மல் ஸ்டேஜாக இருந்தாலும் அதை வந்து ஒரு செலிப்ரேஷனாக மாற்றிடுவீங்க. எப்போவுமே இதை நாங்கள் வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் ராக்கிங். தேங்க்யூ சுஷ்ருதி மேம். தேங்க்யூ. லவ் யூ. என் சில்லுக்கு சட்ட நீ வெயிட்டு கட்ட லவ் சொட்ட டாக் மீ. இந்த
அவார்ட் தந்த ப்ரவோக் டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். த மோஸ்ட் செலிப்ரேட்டட் டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஏன்னா டெலிவிஷனில் தேர் ஆர் ஸோ மெனி விமென் டூயிங் கிரேட் ஜாப் ஆஸ் ஆக்டர்ஸ். அவங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஆஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே மோர் தென் மணி இட் இஸ் லைக் எங்களுக்குன்ற ரெக்கக்னிஷன். யாராவது வந்து நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கப்போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படி ஒரு அப்படியே உள்ளிருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அது அவ்வளோ லவ் கிடைச்சதுக்காக இந்த அவார்டு எனக்கு கொடுக்கறது வந்து சீரியஸ்லி ஸோ பிளஸ். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம D56 நம்ம தனுஷ் சார் பத்தின அப்டேட் அதோடைய போஸ்டர் பார்த்தோம். பார்த்தோம் சார். எந்த படம் சொல்றீங்க? ஏன்னா தனுஷ் சார் வச்சு 3 இருக்கு. ஒன்னு சார் அந்த மூணுல ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிடலாம் சார். கரை முடிஞ்சிருச்சு. கரை முடிஞ்சிருச்சு சார். நம்ம பண்ணிட்டோம், நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் சார். அடுத்தபடியா மாரி செல்வராஜ் சார். மாரி செல்வராஜோட செப்டம்பர் மாசத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார், அது என்ன மாதிரி படம் சார்? Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Vella. Associate sponsor Flora Active Beauty Essentials Dermalogica. Mark New Skin Touchwood Dr. Towels Brillare Cabello Shave Professional. Seasoul, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.